ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஆஹா கல்யாணம் அண்ட் மகாநதி மகா சங்கமம்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகமாக இருக்காங்க. அதை பற்றிலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் பாருங்க. 2 சீரியல் ஹீரோவும் ஒரு ரீல்ஸ் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஃபன்னியாக இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம சுவாமி ப்ரோவா இது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இது வரைக்கும் அவர் அவ்வளோவா வந்து ரீல்ஸ்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து நிறையவே ஷேர் பண்ணுறாங்க. அதுவும் இந்த மகா சங்கமம்ல நிறைய ரீல்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பாண்டிங்கை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. சூர்யா அண்ட் விஜய். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுவாமி ப்ரோவோட காற்றுக்கென வெளி ஸ்டைல அவரோட பேர் சூர்யா, இதுல விஜய். ஸோ சூர்யா கூட விஜய் சேர்ந்திருக்க மாதிரி ஒரு அழகான ஒரு காம்போல இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரியே யாருக்கெல்லாம் தோணுச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 2 சீரியலுமே ஒரே மாதிரி தாங்க. ஸோ இவங்க கல்யாணம் பண்ணிருக்கிறது எதுக்குன்னா அக்ரிமெண்ட்டுக்காக கல்யாணம் பண்ணிருக்காங்க, விஜய் காவேரி. ஸோ மகா சூர்யா பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாக்காக வந்து சேர்ந்து வாழ்ற மாதிரி நம்ம சூர்யா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 சீரியலுமே ஹீரோ ரொம்பவே பணக்காரவங்க மாதிரி, ஸோ ஹீரோயின் கொஞ்சம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி தான். இந்த இடத்துல மகா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பண தேவை இருக்கு, அதே மாதிரியே காவேரிக்கும் ஒரு பண தேவை இருக்கு. அதனால ஸோ இந்த போட்டியில், அதாவது பெஸ்ட் கப்பிள்ஸ் அப்படிங்கிற ஒரு போட்டியில் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அவங்க கிட்ட போய் பேசுறாங்க. 2 பேருமே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்படியும் தாத்தா ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சிருப்பாங்க, அது மூலியமா 2 பேரும் கலந்துப்பாங்களா இருக்கும். பட் இதுல யாரு வின் பண்ணுவாங்க, மகா சூர்யாவா இல்ல விஜய் காவேரியா அப்படின்னு தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இது 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வின் பண்றாங்களா, இல்ல 2 பேருமே வின் பண்ணி ஸோ பரிசு ஆளுக்கு 5 லட்சம் போகுதா, இல்ல ஆளுக்கு பாதி பாதி போகுதா? ஸோ அப்படி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். உங்களுடைய கெஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இவங்க 2 பேரும் இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 2 பேரோட அக்கா இருக்காங்க இல்லையா, கௌதம் ஐஷு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கங்கா குமரன். இவங்க 2 பேருமே போட்டியில கலந்துக்கிறாங்க. ஸோ இதுல கௌதம் தனியா ஒரு பிளான் வச்சிருக்காரு பேங்காக் போறதுக்கு. ஐஷு வந்து இருக்கிற எல்லா காஸ்மெட்டிக்ஸையுமே வந்து வாங்கணுங்கிற மாதிரி அவங்க ஒரு பிளான் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகமா இருக்காங்க, நான் மென்ஷன் பண்ண வந்தேன். அதே மாதிரி அங்க கங்கா குமரனுக்கு டெய்லரிங் ரிலேட்டடா நிறைய பொருள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே கங்கா வந்து கோவப்படுறாங்க. இப்ப பார்த்தாலும் இன்னும் அதிலே தான் இருப்பீங்களா, அதாவது பெரிய லெவல்ல நம்ம ஒரு கடை ஓபன் பண்ணி நம்ம ஓனரா இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணவே மாட்டீங்களா, அவங்க ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ கடைசியா ஹீரோயின் 2 பேரும் அவங்களோட ஹீரோ வந்து போட்டிக்கு வர முடியாத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் எண்ட் பண்றாங்க. ஸோ இப்படி இவங்க 2 பேரும் போட்டியில கலந்துப்பாங்க அப்படிங்கிற உங்களோட கெஸ்ஸை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.